இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே மறுபடியுமாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். செய்திக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து இந்த வாரத்தின் தொடர் செய்திகளை நாம் தியானிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இன்பமான இந்த மத்தியான பொழுதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த வருஷத்தின் 10 மாதங்களை நாங்கள் முடித்து இந்த 11வது மாதத்திலே பிரவேசிக்க நீர் தேவன் தந்த கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தி வந்த எங்கள் வழிகளை எல்லாம் நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் இந்த நாள் வரை எங்களை கைவிடாத தேவனாக நீர் இருந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்த பொழுதிலும் உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை தந்தீர். நீர் எங்களை விட்டு பிரிந்து போகாமல் எங்களோடு கூட இருந்தீர் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வந்த நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷமான நன்மையான காரியங்களுக்காக துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதித்த பாடுகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கரை எங்களோடு கூட இருந்து இந்த நாளையும் இவ்வளவு சந்தோஷமாக காண தேவன் தந்த கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இப்போதும் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வாரத்தின் செய்திகளை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதிச்சு தாரோப்பா கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எங்களை நியாயந்தீர்க்கிற வார்த்தைகளாக அல்ல ஆண்டவரே, எங்களை செயல்பட வைக்கிற வார்த்தைகளாக, நல்ல விதைகளாக, ஜீவ விதைகளாக எங்கள் இருதயத்திலே விழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. 30, 60, 100 பலன் தருகிற வார்த்தைகளாக உங்களுடைய வசனங்கள் எங்கள் இருதயத்திலே விழட்டும், வளர்ந்து பெருகி கிரியை செய்யட்டும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களோடு கூட இருந்து பேசுகிறவர் என்று சொன்னீர் ஏசப்பா. என்னை மறைத்து கொள்ளும் ஆவியானவரே, நீர் வெளிப்படும், உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். சகல துதிங்கன மகிமை உமக்கு. நீர் இந்த செய்திகளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாரும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தின் தொடர் செய்திகளுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தாரோடு இணைந்து கர்த்தரை சேவிக்கிறதை பற்றி அவர் சொல்லுகிறார். இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறது நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆவிக்குரிய ஒரு காரியம். உலக பிரகாரமாக நாம் செய்கிற காரியங்கள் நிறைய உண்டு. இது நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் கட்டாயம் கருத்தாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா செய்திகளையும் விட இந்த வாரத்தின் செய்திகள் முக்கியமானது. ஆகவே ஒவ்வொரு வாரமும் கவனமாக கேளுங்கள். இந்த வாரத்தின் முடிவிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தீர்மானித்து உங்கள் குடும்பத்துக்காக செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் பெற்றோரை தந்திருந்தார். பிள்ளைகள், கணவர், குடும்பம் என்று நாம் ஒரு குடும்பத்திலே இணைக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த குடும்பத்தை பல்கலைக்கழகம் என்று சொல்வதற்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. நாம் கற்றுக்கொள்ளுகிறது இங்கேதான். ஒருவரோடு ஒருவர் உறவாட நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உலகத்தின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே வாழ்வது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்மை அப்படியே நாம் வெளிப்படுத்துகிற ஒரு இடம் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம்.
அலுவலகத்திலும் ஆலயத்திலும் நாம் வித்தியாசமானவர்களாக இருப்போம். ஆனால் வீட்டிலே வந்து நம்மை பார்த்தால்தான் தெரியும் நம்முடைய உண்மையான ரூபம். எல்லா ஒளிவுகளையும் மறைவுகளையும் விட்டு சகஜமாக நாம் இருக்கிற ஒரு இடம் நம்முடைய குடும்பம். இந்த குடும்பம் விலையேற பெற்றது. இந்த குடும்பத்திற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. நாம் அதை செய்கிறோம். நம்முடைய குடும்பத்தாருக்காக நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம். அவர்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை நாம் காட்டுகிறோம். திருத்த வேண்டிய இடங்களிலே திருத்துகிறோம். அவர்களோடு சரி பண்ணும்படி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் நாம் செய்த பொழுதிலும், உலக பிரகாரமாக நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் நிறைய செய்த பொழுதிலும், ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதுதான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இயேசு கிறிஸ்துவை நமக்கு எல்லாமாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அடுத்தது நாம் அக்கறைப்பட வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்தின் நபர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இந்த உலகத்திலே அவர்கள் கண்ணை மூடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேருவார்களா என்பதை பற்றி நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு அருமையானவர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் நாம் சகிப்பதில்லை. உலகத்திலே ஒரு சின்ன குறை அவர்களுக்கு இருந்தால் நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் எப்படியாவது வாழ்ந்திருக்க வேண்டும், இந்த உலகத்திலே அவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்று எல்லா பிரயாசத்தையும் நாம் படுகிறோம். ஆனா இந்த உலக வாழ்க்கை மிஞ்சி போனால் 80 வருடம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 80 வருட வாழ்க்கையிலே சம்போகமாக வாழ்ந்து விட்டு உலகத்திலே கண்ணை மூடும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் அவர்களுக்கு இல்லை என்று நாம் நினைத்தால் அது எவ்வளவு வேதனையானது. யோசித்து பாருங்கள். நாம் அதிக அக்கறைப்பட வேண்டிய ஒரு காரியம், நமக்கு அருமையானவர்களுடைய ஆத்மா ரட்சிப்புக்காக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்துல அதை தான் நான் தியானிக்க போறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு அவருடைய ஆத்மாவை பற்றிய ஒரு அக்கறை, ஒரு பாரத்தை தாரும். நான் என்ன செய்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என்ன செய்தால் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக உங்களுடைய மோட்ச ராஜ்யத்திற்கு வர வேண்டும், அதை எனக்கு சொல்லித்தாரோம். அதை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு பாடல் பாடுகிறேன். ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி, உங்களை ஏவுகிறபடி, ஆண்டவரே எனக்கு அந்த ஆத்ம பாரத்தை தாரும். உலகத்துக்காக நான் ஜெபிக்கிறதை விட்டு என்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் குடும்பத்தை உமக்கென்று ஆதாயம் பண்ணுகிற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.